ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி அந்த லெட்டரை படித்த உடனே அழுதுகிட்டே அந்த லெட்டரை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்து அவங்க அப்பா கிட்ட, இந்த பாரதி ஆதி மாமா அவங்க வீட்டுக்கு போனாங்க, இப்போ வரையும் வரவே இல்லை, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி வாங்க நம்ம பாரதி ரூமில் இருக்காளா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. 3 பேருமே பாரதி அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ பார்வதி வந்துட்டு, ஸ்வேதா இங்கே பாரு கீழே ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அறிவு வந்துட்டு, என்னம்மா அந்த லெட்டரில் இருக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்ன எழுதியிருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்கிறடி எனக்கு ஒன்றுமே புரியலன்னு பார்வதி கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு, ஆதி மாமாவுக்கு வாசுவோட ஆட்டை தான் வச்சோன்றது எல்லாமே தெரிஞ்சிடுச்சுப்பா பாரதிக்கு, இந்த லெட்டரில் எல்லாமே டீட்டெயிலாக எழுதியிருக்குப்பா, அப்பா பாரதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சுப்பா அப்படின்வாங்க. அது கேட்டு அறிவு வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, இந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னாங்க. இங்கே பார் ஸ்வேதா, இந்த விஷயத்த மட்டும் நம்ம பாரதி கிட்ட சொல்லியிருந்தா அவள் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. அந்த கோவத்தை எங்கள் அக்காவும் ஆதியும் நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க, நம்மளை வீட்டை விட்டே வெளியே துரத்தி இருப்பாங்க. ஆனால் விஷயமே இப்போ வேற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, நம்ம எப்போவுமே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் பிரச்சனை எல்லாமே ஆதிக்கோ சாரதாக்கு தான் வரப்போகுது. பாரதி கண்டிப்பாக அவங்க மேலே கோவப்பட தான் போகிறா. இப்போ நம்மளோட வேலை என்ன, ஆதியும் பாரதியும் ஒன்று சேராமல் பார்த்துக்கிறது தான். அதை மட்டும் நம்ம சரியாக பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே தானாக நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடந்துட்டுருக்குமோ நான் அதை நம்ம பார்க்க வேண்டியதான். என்னோட அக்கா நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அப்பா மாஸ்டர் பிளான்ப்பா, இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆதியும் பாரதியும் ஒன்றா சேரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.